பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஒரு சிறப்புக்குரிய ஒரு திக்ரு மாதிரியான வசனத்தை இதை நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாமே அல்லாஹ்வை புகழக்கூடிய, அல்லாஹ்வை நினைவுபடுத்தக்கூடிய வாசகங்கள் தான். ஆனால் இது பார்த்திங்கன்னா அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்றுத்தருவதற்கான விசேஷமான ஒரு அமலாக இருக்கும்னு சொல்லப்படுது. இதை நீங்கள் ஓதி வருவதனால அல்லாஹுடைய நெருக்கம் கிடைக்கும். அல்லாஹுடைய நெருக்கம் கிடைக்கிறவங்களுக்கு அல்லாஹுடைய புறத்துலேருந்து தேவைகள் நிறைவேறும். அல்லாஹுடைய புறத்துலேருந்து தேவைகள் நிறைவேறும் போது நம்மளுடைய நிலைமைகள் நல்ல முறையில் மாற்றப்படும். உங்களுடைய ஆசைகள் அனைத்துமே கபலாக்கப்பட்டு உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்துமே நீக்கப்படும். அந்த அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப எளிமையானது தான். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, பார்த்தே ஓதிக்கலாம். சுபஹானல் அபதியில் அபதி, சுபஹானல் வாஹிதில் அகதி, சுபஹானல் ஃபர்தி சமதி, சுபஹான ராஃபியி சமாயி பிகைரி ஹமதின், சுபஹான மன் ஹலக்க ஃபஹுசாகும் அததன், சுபஹான மன் கஸ்ஸம ரிஸ்க ஃபலம் இன்ச அஹதன், சுபஹானல்லதி லம் யத்தஹித் ஷாஹிபத்தன் வலா வலதன், சுபஹானல்லதி லம் எலித் வலம் யூலத் வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத். இதனுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிரந்தரமான நித்தியமானவன் அவன். முதல்ல என்ன சொல்கிறோம்? அல்லாஹ் நிரந்தரமாக எப்போதுமே உயிரோடு இருப்பான் அப்படின்னு சொல்கிறோம். அவன் தான் பரிசுத்தமானவன் அப்படிங்கிறோம். அல்லாஹுடைய ஒவ்வொரு இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சிஃபத்தையும் சொல்லும் போது பரிசுத்தமானவன், அதாவது சுபஹானல்லா, பரிசுத்தமானவன் அப்படிங்கக்கூடிய வார்த்தையை சேர்த்தி சொல்லுவோம். அதனால் ஒவ்வொரு வரியிலையுமே இந்த பரிசுத்தமானவன் வந்துக்கிட்டே இருக்கும். நிரந்தரமான நித்தியமான அவன் பரிசுத்தமானவன். அதே மாதிரி ஒருவனான ஒற்றையான அவன் பரிசுத்தமானவன். அல்லாஹ் எப்படி ஒற்றையாளனாக இருக்கான், அவன் பரிசுத்தமானவன். அதேமாரி தேவையாகாத தனித்த அவன் பரிசுத்தமானவன். யாருடைய தேவையும் இல்லாமல் இருக்கானே, அதனால் அவன் பரிசுத்தமானவன். அதே மாதிரி தூணின்றி வானத்தை உயர்த்திய அவன் பரிசுத்தமானவன். அல்லாஹ் தான் என்ன பண்ணான், தூணே இல்லாமல் வானத்தை நிறுத்தி வச்சிருக்கான். அவன் பரிசுத்தமானவன் சொல்லிட்டு படைப்பை படைத்து அவர்களை கணக்கிட்டு எண்ணி வைத்திருக்கும் அவன் பரிசுத்தமானவன். அல்லாஹ் படைச்சும் வச்சுருக்கான், படைச்சதை எண்ணியும் வச்சுருக்கான். அவன் பரிசுத்தமானவன். குழந்தையோ துணைவியோ எடுத்து கொள்ளாத அவன் பரிசுத்தமானவன். அல்லாஹ்விற்கு யாரும் இல்லை, குடும்பம் இல்லை, துணைவி இல்லை, குழந்தைகள் இல்லை, அவன் பரிசுத்தமானவன். யாரையும் பெற்றெடுக்காத, யாரையும் பெற்றெடுக்கப்படாத அவன், யாருக்கும் சமமில்லாத அவன் பரிசுத்தமானவன். அல்லாஹுக்கு இணையாக யாரும் இல்லை, இன்னும் அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாராலையும் பெறப்படவும் இல்லை. அதனால் அல்லாஹும் பரிசுத்தமானவன் சொல்கிறோம். அதாவது அல்லாஹுடைய ஒவ்வொரு சிஃபத்துகளையும் சொல்லி அல்லாஹுவை பரிசுத்தமானவன், தூய்மையானவன் நம்ம சொல்கிறோம். இந்த இது பார்த்தீங்கன்னா ஓதும் போது அல்லாஹுடைய விருப்பம், அல்லாஹுடைய ஒரு நேசம் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ அல்லாஹுடைய நேசம் கிடைக்கும் போது அவனுடைய அருட்பார்வை உங்கள் மேலே படும். அல்லாஹுடைய அருட்பார்வை உங்கள் மேலே படும்போது உங்களுடைய தேவைகள் என்னாகும், நிறைவேற்றப்படும். இந்த மாதிரியான வாசகங்களை ஓதிவிட்டு துவா செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுலேயும் திக்ருகள்லேயே சிறப்பான திக்ருனா சுபஹானல்லா தான். இதில் நிறைய இடத்துல சுபஹானல்லா தான் வருது. அதாவது நம்ம சுபஹானல்லான்னு ஒரு தடவை ஓதுறது பரிசுத்தமானவன் அர்த்தம். ஆனால் சுபஹானல்லாவை ஓதும் போது ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் சொல்லி இதில் ஓதுறோம். அப்போ நம்ம இதில் ஓதுனதே சுபஹானல்லா தான், ஓதுறதே சுபஹானல்லா. ஆனால் அந்த சுபஹானல்லாவுக்கு நம்ம என்ன காரணம் சொல்கிறோன்னா, ஏன் நான் அல்லாஹுவை பரிசுத்தமானவன் சொல்கிறேன் தெரியுமா? ஏன்னா அவனுக்கு வேறு யாரும் இணை இல்லை, அவன் ஒருவனாக இருக்கிறான், அவன் பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லைன்னு சொல்லிட்டு அவனுடைய சிஃபத்துகளை சொல்கிறோம். அப்போ அவனுடைய ஒவ்வொரு சிஃபத்தாக சொல்லி அதனால தான் நான் அவனை பரிசுத்தமானவன் சொல்கிறேன், அந்த மாதிரி வேறு யாராலையும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுபஹானல்லாவுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், இது கொடுக்குறோம். சுபஹானல்லாகவே அல்லாஹுக்கு ரொம்ப பிடிச்சதுக்கு அதில் அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறனால இது ரொம்ப ஒரு விசேஷமானதாக இருக்கும். இதை துவான்னு சொல்லலாம், திக்ருன்னு சொல்லலாம், வாசகம்னு சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லலாம். இதை நீங்கள் 7 முறை ஓதி வாருங்க. நீங்கள் ஆசைப்பட்ட அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய விலக ஆரம்பிக்கும். அல்லாஹ்வே போதுமானவன். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோக்கு ஹைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் துவா செய்ய சொல்கிறீங்க. அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததிலையும் சிறந்ததை தருவானாக, நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். உங்கள் துவாவில் என்னையும் சேர்த்தி கொள்ளுங்கள். நம்ம சேனல் மெம்பர்ஷிப் இருக்குது, விரும்புகிறவங்க ஒரு ஹதியாவாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.